இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது என்ன ரெசிபின்றதை கேட்டு தெரிஞ்சுப்போமா? வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. உஷா ஹரிதாஸ். உஷா ஹரிதாஸ். உங்களோட சொந்த ஊர் எது? நேட்டிவ் பிளேஸே கடலூர் தான். கடலூர் தான். கடலூரை பத்தி சொல்லுங்க. கடலூரை பத்தி சொல்லணும்னா சில்வர் பீச் இருக்கு, திருவந்திபுரம் கோயில் இருக்கு, அது ஃபேமஸ். அங்க என்ன பாடலீஸ்வரர் கோயில் ஃபேமஸ். திருவந்திபுரம்ல என்ன கோயில்? திருவந்திபுரம்ல பெருமாள் கோயில். பெருமாள் கோயில். ஓகே. பாடலீஸ்வரர் கோயில் இருக்கு, அது ஃபேமஸ் தான். இந்த மாதிரி ஃபேமஸான விஷயங்கள்லாம் இருக்கு கடலூர்ல. சாப்பாடுல என்ன ஃபேமஸ்? சாப்பாடுல சீ ஃபுட் எல்லாமே ஃபேமஸ். ஃபேமஸ். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சீ ஃபுட் எல்லாமே விரும்பி சாப்பிடுவோம். ஏதாவது ரொம்ப சில பேருக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும். நண்டு ரொம்ப பிடிக்கும். நண்டு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல? ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த மாதிரி சீ ஃபுட்ல என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? மீன் ஐட்டம் எல்லாமே செய்வேன். மீன் எல்லாமே செய்வேன். ஓகே. தொக்கு வைக்கிறது, ஃப்ரை பண்றது, குழம்பு, சுறா புட்டு எல்லாமே செய்வீங்க. ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? நெத்திலி மீன் சுண்ட வைத்தல். அதான் சுண்ட வைத்த நெத்திலின்னு சொல்லலாம். சுண்ட வைத்த நெத்திலி இல்லனா நெத்திலி மீன் சுண்ட வைத்தல். நெத்திலி மீன்ல வந்து நீங்க இந்த டிஷ்ல வந்து நீங்க எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ, அப்ப நீங்க வர சொன்னாங்களே இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்னு சொல்லி தானே நீங்க வர சொன்னாங்க. நீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டமால்னு போட்டு உடைச்சிட்டீங்க. ஆமா, நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லுங்க. அதுல எக்ஸ்பர்ட் தான். சொன்னதான் சொல்லுவீங்களா? அப்படி கேமரா எடுங்க. கேமரா இருக்கிறத விட்டுருங்க, அதை மறந்துருங்க. அது நம்மள வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த நெத்திலி மீன் சுண்ட வைத்தல எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்கன்றத பாக்குறாங்க. அவங்க வீட்டுல அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே. நெத்திலி மீன் சுண்ட வைத்தல் காரசாரமா இருக்குமா? ஸ்பைசியா இருக்கும், கொஞ்சம் இனிப்பும் கலந்த மாதிரி. தேங்காய் போடுறதுனால அந்த டேஸ்டும் வரும். அந்த டேஸ்ட் வரும். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றீங்களா? நெத்திலி மீன், சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய், சமைக்க தேவையான எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? நல்ல காரசாரமா அட் தி சேம் டைம் ஸ்வீட்டாவும் நம்மளுக்கு வந்து ஒரு டிஷ். பிரமாதம். நெத்திலி சுண்ட வைத்தல். இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்றத பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வைக்கணும். எண்ணெய் ஊத்தி காய வைக்கணும். எண்ணெய் காயறதுக்குள்ள மசாலா எல்லாம் அரைச்சிக்கணும். சோ எண்ணெய் எவ்வளவு ஸ்பூன் போடணும்? தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் போடணும். சோ இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்குள்ள நம்ம அந்த மசாலாக்கு தேவையான பொருள் அரைச்சிக்கணும். என்னென்ன வேணும் மசாலாக்கு? காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவல், சோம்பு. இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுக்கணுமா? சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். சரி, ஓகே. ஜார் ஓபன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாவா? காஞ்ச மிளகாய் 4 வேணுமா? 4ல இருந்து 5 வரைக்கும் போடலாம். ஓகே. 4 போட்டாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம். அதை எவ்வளவு போடணும்? 5 போடணும். ஓகே. அடுத்து தேங்காய் துருவல், தக்காளி. இந்தாங்க. எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க. இது சரியா இருக்கும். 1 கப். 1 கப் இல்ல, half தான். அந்த குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி, மீனுக்கு ஏத்த மாதிரி. தக்காளி தேவையான அளவு. சோம்பு, தேவையான அளவு. இதை அரைக்கணும். சரி. தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சு. கொஞ்சமாவா? கொஞ்சமா. நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. போதும். இந்த மாதிரி அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அடுத்ததா கருவேப்பிலை போடணும். இது என்ன 1 ஸ்பூன் போட்டா போதுமா? இல்ல 2 ஸ்பூன் போடணும். கருவேப்பிலை போட்டுறணும். கருவேப்பிலை போட்டதும் அரைச்சு வச்சிருந்த மசாலா அதுல போட்டுடலாம்.
கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கழுவி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், அவ்வளோ வேண்டாம், இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். சரி. மற்றபடி நீங்க வந்து சமையல்ல வந்து வெஜிடேரியன்லயும் நல்லா சமைப்பீங்களா? வெஜ் செய்வேன். என்ன மாதிரி? காய்கறி பொரியல், பீர்க்கங்காய் தொகையல், கேரட் தொகையல், அதெல்லாம் பண்ணுவேன். இந்த ரெசிபி பண்றீங்களே நெத்திலி வச்சு, இதுலயே வேற நெத்திலிக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம்? நெத்திலிக்கு பதிலா சிக்கன் பண்ணலாம். இதுலயே பண்ணலாம். நல்லா இருக்கும். அது என்ன ஸ்பைசி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் செய்யும்போது. பச்சை வாசனை அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ என்ன சேர்க்கலாம்? இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய். இன்னும் கொஞ்சம் எண்ணெய். இன்னும் கொஞ்சம் ஊத்தணும். சோ இப்போ நல்லா கொதிச்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. மீனை சேர்த்துடலாம். இது கூட மீன் சேர்த்துலாமா? இந்தாங்க. வஞ்சர மீன் அதெல்லாம் கூட வச்சு இதை செய்யலாம் இல்லையா? செய்யலாம் சார். அதை இருக்கிற மீன் எது வேணா செய்யலாம். ஸ்பைசியா இருந்தா அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. மீன் சேர்த்து ஒரு 5 to 7 minutes கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. அது எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஓகே, நம்மளோட இந்த நெத்திலி சுண்ட வைத்தல் வந்து பிரமாதமா தயாராயிட்டு இருக்கு. அந்த மசாலா எல்லாம் போட்டாங்க, நல்ல இந்த நெத்திலியும் போட்டாங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும்னாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இப்போ மீன் வந்து நல்லா கொதிக்குது. இந்த எண்ணெய் எல்லாம் வெளியில வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்துருச்சு. இப்போ இதுல என்ன சேர்க்கலாம்? ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது. கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். இந்தாங்க. மீன் நீங்க இப்ப திருப்பி போடவே இல்லையா? திருப்பினா உடைஞ்சிரும். மீன் முழுசா வராது. நெத்திலி மீன் இருக்கிறது தம் தூண்டு ரொம்ப கஷ்டம் இல்ல? ஐயோ, இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நெத்திலி மீனை வந்து நீங்க சமைக்கும் போது கரண்டியை வச்சு சும்மா விளையாடிட்டுலாம் இருக்க கூடாது, அப்புறம் மீன் உடைஞ்சிரும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த நெத்திலி மீன் சுண்ட வைத்தல் தயாராயிடுச்சு. இது ஆக்சுவலா இதோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது ரைஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இட்லி தோசையோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் இப்போ அப்படியே சாப்பிட போறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓகே, டேஸ்டியா இருக்குன்றாங்க. நெத்திலி மீன் சுண்ட வைத்தல வந்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. வெல்கம். ஓகே, நெத்திலி மீன் சுண்ட வைத்தல் இதை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகேப். முதல்ல எனக்கு அந்த இதை கொடுங்க. ஆஹா, பிரமாதமான ஸ்மெல்லுங்க. நெத்திலி மீன் சுண்ட வைத்தல் டேஸ்ட் பண்ண போறோம். டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். நெத்திலி மீன் சுண்ட வைத்தல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காயிற நேரத்துல மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல ட்ரையா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல ஒரு திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச எண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. உளுத்தம்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை அந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸி ஜாரை கிளீன் பண்ணி இந்த பேஸ்ட்டை மொத்தமா இந்த எண்ணெயில சேர்த்து இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க நல்லா அதை கலரி விட்டுட்டே இருங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேசா அதுல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி இதோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவிட்டு நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட நெத்திலி சுண்ட வைத்தல் தயாருங்க.